எல்லா குடும்ப வாழ்க்கை சலசலப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது சார். சினிமாக்காரங்கன்னும் போது நம்ம பார்க்குறோம், புரியுது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீராவோட நல்ல ஒரு குலோப் ஜாமை கொண்டு வந்து வச்சா அதை என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி சினிமாக்காரவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, அதாவது டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது டைவர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இவங்களுக்கு அல்வா மாதிரி டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது. அது நம்ம அப்படி பண்ணுறது தப்பு. அவங்களையும் நம்ம மனிதர்களாக ஏற்றுக்கிட்டு அவங்களையும் சாதாரணமாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த டைவர்ஸுங்கிறதெல்லாம் வெளியில் நடக்கவே இல்லையா, சின்ன மீடியா கிடையாது. அதில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிறதுக்கே நேரம் பார்த்து அவர் துபாயில் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு, அங்கே போக வேண்டியிருக்கு, இங்கே போக வேண்டியிருக்கு. இப்போ ரெட் ஹில்ஸில் ஒரு ஸ்டுடியோ கட்டியிருக்கிறாரு, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய மியூசிக் போட்டு கொடுக்க வேண்டிய படங்களுக்கு இப்போ மியூசிக் போடணும். ஒரு பெரிய உயரத்து பெரிய அந்தஸ்து வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதாவது லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியாக மாறிடும். இப்போ என்ன ஆகும்னா குடும்பத்துக்கு பிள்ளை குட்டியோட பொண்டாட்டியோட செலவழிக்கிற டைம் பத்தாமல் போயிடும். இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.